சேச்சி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. நீ என்ன இந்த நேரத்தில்? இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. வந்தனா ஜெயோட அக்காவா? ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. நான் எப்படி வந்தனாவுக்கு ரிலேட்டிவ் ஆக முடியும்? அத பத்தி உனக்கு என்ன? நீ எதுக்கு தேவையில்லாம இத பத்தி யோசிக்கிற? மாமா ஜெய் அசோக் வீட்டுக்கு சம்மந்தம் பேச அனுப்பி வச்சிருக்காரு. நல்ல விஷயம் தானே. சேச்சி எப்படி சேச்சி உன்னால மட்டும் முடியுது? உனக்கு ரொம்ப பெரிய மனசு சேச்சி. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே பெரிய மனசுதான். அர்ஜுனுக்கு, ஜெய்க்கு, எல்லாருக்கும் பெரிய மனசுதான். உனக்கு தெரியுமா, ஜெய் இருக்கானே அவன் ரொம்ப நல்லவன். ஜெய் ரொம்ப ரெஸ்பான்சிபிளானவன். அதான் அர்ஜுன் அவனுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து வச்சிருக்காரு. அதெல்லாம் சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா கிட்ட போல? நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சேச்சி என்கிட்ட தானே சொல்லு. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? உன்கிட்ட தானே எல்லா விஷயமும் ஷேர் பண்ண முடியும். எனக்கு வேற யார் இருக்கா? என்ன சேச்சி என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? சொல்லு. நான் ஒரு விஷயம் சொல்லணும். அர்ஜுனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நானும் அர்ஜுனும் கீரியும் பாம்பு மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கு அவரை பார்க்கவே பிடிக்காது. அப்பெல்லாம் அரகண்ட் அர்ஜுன்னு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பேன். நின்னா, நடந்தா, உட்கார்ந்தா எல்லாத்துக்கும் சண்டை தான். அப்பெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாது. இவர் ஏன் எப்ப பார்த்தாலும் கோவமாவே இருக்காருன்னு. அவர் மனசுக்குள்ள எவ்வளவு காயம் இருந்திருக்கோம்ல. வந்தனாவால, அசோக்கால எவ்வளவு பிரச்சனை இல்ல. அதனாலதான் அவர் சிடு சிடுன்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. இவ்வளவு பிரச்சனையும் மீறி ஒரு மெல்லிசான திரைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மனசு. ஏன் மேல, இந்த குடும்பத்து மேல அக்கறை எடுத்துக்கிற நல்ல மனசு அர்ஜுனுக்கு. பூஜா மேலயும் ஆதி மேலயும் அவர் காட்டின பாசம் இன்னொரு அப்பாவால தான் குழந்தைகிட்ட இவ்வளோ பாசத்தை காட்டியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பூஜாவா அவர் வெறுத்தாருன்னு தான் நான் நினைச்சேன். பூஜா தான் அவரோட உலகம், அவரோட உயிர். ஆனா எதையுமே வெளியே சொல்ல மாட்டாரு. தனியே உட்காந்து ஃபீல் பண்ணுவாரு. சின்ன சின்ன விஷயங்கள கூட நிறைய அக்கறை எடுத்துக்குவாரு. ஆனா எதையும் காமிச்சுக்க மாட்டாரு. என் விஷயத்திலயும் அப்படிதான். இன்னைக்கு சிஇஓ, எம்டின்னு எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிற யாரையும் அவர் விட்டு கொடுத்ததில்ல. உண்மையை சொல்லணும்னா எங்க 2 பேரும் பொறுத்த வரைக்கும் இது எதையுமே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. என் கல்யாணம் நின்னப்போ இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஒரு டெட் எண்ட்ல வந்து நின்ன மாதிரி. ஆனா இன்னைக்கு நான் அவரோட வைஃப். எங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. நான் இந்த குடும்பத்தோட மருமக. இப்படி ஒரு அழகான லைஃப் எனக்கு கொடுத்தது அர்ஜுன். கடவுள் எனக்காக அமைச்சு கொடுத்திருக்க லைஃப்.